செகண்ட் ரவுண்டு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் விசஸ் பிஎஃப்சிசி. இந்த மேட்சுக்கு 6 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 4 பாலில் யூஸ் பண்ணோம். பெஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ஓப்பனிங் பாலர் நம்ம ஸ்டாலின். அதே மாதிரி பிஎஃப்சிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம கௌதமன் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டாலின், ஸ்ட்ரைக்கில் கௌதம், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் லெக் சைடில் போயிருக்கு. குட் ஸ்டாப், சிங்கிள். சிங்கிளோட அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், ஸ்ட்ரைக்கில் மணி. டிஃபென்ஸ் நாங்கள் தூக்கிட்டு இருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை, அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2ஆனுக்கு முயற்சி, குயிக்காக வந்துருக்கா சொல்லலாம் மணி. டபுள். தேர்ட் ஒன், லெக் பை நினைக்கிறேன். பேட்டில் பட்டுருக்குன்னு ஓடுறாங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலில் வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் 2. அப்பீல் பண்ணுறாங்க. லெக் பை, டாட் பால். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, நல்ல வேரிச்சு சொல்லலாம். ஸ்டாலின் கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. போன பால் ஒயிடு. அட்டாக்கிங் டெலிவரி காலில் பட்டுருக்கு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த பால் எடுக்கலை. ஷாட் குயிக்காக வந்திருக்காங்க சொல்லலாம் மணி. டபுள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க பிஎஸ்சிசி. செகண்ட் ஓவர் போட விக்கி ஸ்ட்ரைக்கில் கௌதம். ஓவர் சைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பாலை எடுத்து அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. இந்த பாலை எடுக்கலை. குயிக்காக வந்திருக்கான் சொல்லலாம் கௌதம். டபுள். செகண்ட் ஒன். அதே லைன் எடுத்து அடிச்சிருக்காங்க. இந்த முறை நேர்லாங்கல்ல போயிருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்த்தா 6. இந்த மேட்ச்ல முதல் 6 பதிவு பண்றாங்க கௌதம். தேர்ட் ஒன், ரிவர்ஸ் சைடு நல்லா குயிக்கா இருந்துச்சு. கம்பேக் டெலிவரி. ஃபோர்த் ஒன், அதே லைன் டிஃபென்ஸ். இந்த முறை ஆஃப் சைடில் போயிருக்கு. வெரைட்டி வந்திருக்காங்க ஸ்டாலின். நான் பால் எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பும் பார்த்தா ஒரு தப்பான டிசிஷன் சொல்லலாம். இந்த நேரத்தில் கௌதமோட ரன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். விக்கி அருமையாக த்ரோ அவுட் இருக்காங்க ஸ்டாலின். பிஎஃப்சிசிலேருந்து முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க. ஃபிஃப்த் ஒன், ஸ்ட்ரைக்கில் மணி. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல வேரிச்சு சொல்லலாம். விக்கி கையில இருந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன், டாட் பால். கடைசி 2 பதிவும் டாட் பாலை பதிவு இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க சொல்லலாம். விக்கி 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 15, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட பழனி ஸ்ட்ரைக்கில் முகேஷ். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்ஸ்காக இருந்துச்சு. முதல் பாலை நல்ல வெரிசனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பழனி. செகண்ட் ஒன், அதே லைன். இந்த முறை ஆஃப் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே நம்ம பால் எடுக்கல. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கனால குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். ஈஸி டபுள். தேர்ட் ஒன், யாக்கிங் லென்த். அந்த முறையில் ஆஃப் சைடில் போயிருக்கு. இந்த மாதிரி 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். வெரைட்டி வந்திருக்காங்க. 2ஆனுக்கு முயற்சி பார்த்தா விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டபுள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க முகேஷ். உடச்சு போட்ட பால் அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா கீப்பரே வெரைட்டி போயிருக்காங்க. நல்லது ட்ரை சொல்லலாம். என்ன பிடிக்கல. 2க்கான வாய்ப்பு இருக்குது. 2ல் யாருமே இல்லை. டபுள். தொடர்ந்து 3 பாலுக்கு 3 டபுள் கொண்டு வந்திருக்காங்க முகேஷ். ஃபிஃப்த் ஒன், லோட்டாஸ் வாங்கிருக்காங்க. லெக் சைடில் போய் ஸ்கொயரில் போயிருக்கு. இந்த முறை 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெரைட்டி வந்திருக்காங்க. கோலி இந்த பாலை எடுக்கலை. அங்கே என்ன எடுக்கலை பாலை. கண்டிப்பாக 3ஆம் ரன்னுக்கு முயற்சி பார்ப்போம். டபுள். தொடர்ந்து 4 பாலுக்கு 4 டபுள் கொண்டு வந்திருக்காங்க முகேஷ். நல்ல ரன்னிங் சொல்லலாம். லாஸ்ட் ஒன், உடச்சு போட்ட பாலை எடுத்து அடிச்சுக்காங்க. மிட் வீட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். 6. கடைசி ஓவர் வந்து 6ஆம் மாத்திருக்காங்க முகேஷ். இந்த ஓவரை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 29, ஒரு விக்கெட்டு. இந்த ஓவரை முகேஷ் வந்து நல்லா யூஸ் பண்ணியாக சொல்லலாம். கடைசி ஓவர் வந்து 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க அவங்க டீம் காண்டி. ஃபோர்த் ஓவர் போட ஸ்டாலின். இவருக்கார 2 ஓவர். அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஒன், குயிக்காக இருந்துச்சு. லாங் ஆஃபில் போயிருக்கு. நேருக்கு நேரு. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. குட் த்ரோ, சிங்கிள். செகண்ட் ஒன், ஸ்ட்ரைக்கில் முகேஷ். நல்ல வயசு சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஸ்டாலின். தேர்ட் ஒன், அதே லைன் ஆஃப் சைடில் போயிருக்கு. இந்த முறை சான்ஸ் ஃபார் 2. இந்த பாலை எடுக்கலை. அருமையாக ஸ்டாப் பண்ணிங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஸ்டாலின். ஃபிஃப்த் ஒன், குட் ஷாட். தரையா லாங் ஆஃபில் போயிருக்கு. ஸ்டாப், சிங்கிள். லாஸ்ட் ஒன், ஆஃப் சைடில் இந்த முறை போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. சான்ஸ் ஃபார் 2. ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 34, ஒரு விக்கெட்டு.
ஃபிஃப்த் ஓவர் விக்கி இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் மணி ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, நல்ல வேரிசை சொல்லலாம். முதல் பாலை டாட் பாலாக பதிவு பண்ணுறாங்க விக்கி. செகண்ட் ஒன். யாக்கிங் லென்த் பவுலர் கேக்கே பேருக்கு டாட் பால். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க விக்கி. போன வாரம் கம்பேர் பண்ணப்போ இந்த ஓவரில் தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க. தேர்ட் ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு லாங்கானில் பேருக்கு 6. தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலை வெயிட் பண்ணி லாங்கானில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க மணி. இந்த நேரத்தில் ஸ்கோர் அதிகப்படுத்திக்காங்க சொல்லலாம். ஃபோர்த் ஒன். அதே முயற்சி அவுட் சைடேஜாக இருக்குது. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் சிங்கிள். அவுட் சைடேஜாக இருக்குது. ஸ்லிப்லேயே பேருக்கு பவுலர் கைக்கே. ஸ்டாப் சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சான்ஸ் 2-1 பார்த்தா இன்னும் பாலை எடுக்கலை. குட் த்ரோ சொல்லலாம். ஒரு சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43. ஒரு விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் பூபதி ஸ்ட்ரைக்கில் மணி ஆரஞ்சிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல வேரிசை சொல்லலாம். லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பூபதி. செகண்ட் ஒன். அதே லைன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. 1 பவுன்ஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே வேணால் பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே ஒரு 4. ஒரு பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலை 4 மாற்றிருக்காங்க மணி. போன ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஓவரில் செகண்ட் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தி சொல்லலாம். தேர்ட் ஒன். அதே முயற்சி இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆனில் பேருக்கு 6. போன ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணாங்க. இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க மணி. ஹிட்டிங் மேலே இருக்கான்னு சொல்லலாம். அதே முயற்சி ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. சான்ஸ் 2. ஒரு ஷாப் கோலி 2க்கான வாய்ப்பும் பார்த்தா த்ரோ ஒழுங்காக வரலை. மிஸ் பண்ணியிருக்காங்க கீப்பர். ஈஸி டபுள். ஃபிஃப்த் ஒன். லோட்டாஸை வாங்கியிருக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. குத்துனா பிடிக்க கஷ்டம் தான். 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையை போயிருக்கு. குட் ஸ்டாப். 2 முயற்சி. த்ரோ ஒழுங்காக வரல. ஈஸி டபுள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க மணி. லாஸ்ட் ஒன். லோட்டஸ் அதே முறை எந்த திசையிலும் போயிருக்கலாங்க. இல்லை சான்ஸ் 2. நான் பாலை எடுக்கலை. 2 ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா டபுள். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 59. ஒரு விக்கெட்டு. 6 ஓவருக்கு 60 ஆடணும். பிஎஃப்சிசிக்கு ஓப்பனிங் போலராக நம்ம வினித். அதே மாதிரி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம ஸ்ட்ரைக்கில் கர்ணா, நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட் எடுத்து அடிச்சுக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஆனால் இந்த ஆறுமையாக கேட்ச் பண்ண சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். கர்ணாவோட விக்கெட்டை முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம் வினித். செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டாலின். ஸ்கூப் டிரைவ் பேட்டில் பட்டிருக்கு. ஃபைனலில் வந்திருக்கு. 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா இங்கே ஓடி தான் எடுக்கணும். இதில் பட்டுச்சுன்னா நான் பால் எடுக்கலை. ஒரு ஸ்டாப். 2 முயற்சி. குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம் ஸ்டாலின். குயிக்காக வந்திருக்காங்க ஸ்டாலின். ஈஸி டபுள். ஒயிட் பாலை விரட்டியிருக்காங்க. எல்லாம் லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க வினித். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க வினித். நெக்ஸ்ட் ஒன். அதே லைன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்பு பார்த்தா லைன்லேருந்து 6 கேட்ச் பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். குட் கேட்ச். அந்த மட்டும் 2 கேட்ச் பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். நல்ல ஓவர் சொல்லலாம். பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. ஃபிஃப்த் ஒன். நியூ பேட்ஸ்மேன் அருண். லோட்டாஸை வாங்கியிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் 2. குட் ஷாப். நோ சொல்லிட்டாங்க அஜித். சிங்கிள். லாஸ்ட் ஒன். நல்ல வெரிசை சொல்லலாம். பாயிண்டில் போயிருக்கு. ஸ்டாப் சிங்கிள். ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4. 2 விக்கெட்டு. ஃபஸ்ட் ஓவர் பட்ட வினித் வந்து பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி 4 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் நல்லா போட்டு தான் சொல்லலாம். இப்போ தினேஷ் ஸ்ட்ரைக்கில் அஜித். ஓவர்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஒன். லோட்டாஸை வாங்கியிருக்காங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. ஸ்டிக்கில் பட்டிருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிக்கா சொல்லலாம். அவுட் சைட் எட்ஜ். விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா டாட் பால். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க தினேஷ். தேர்ட் ஒன். எடுத்து அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. சரியான ஹைட்டில் 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா
6. தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணால் வெயிட் பண்ணி கரெக்டாக மிட் விக்கெட்டில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அஜித். 4th 1. அதே முயற்சி பேட்டை சரியாக படலை. இந்த முறை லாங் ஆனில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. இந்த பால் எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஈஸி டபுள். 5th 1. லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் 2. நான் பாலை எடுக்கலை. ஈஸி டபுள். ஃபர்ஸ்ட் 1. குட் ஷாட். இந்த முறையும் அதே திசையிலே போயிருக்கு. 6க்கான வாய்ப்பு பார்த்தா லாயிலேருந்து அருமையாக கேட்ச் சொல்லலாம். குட் கேட்ச். கம்பேக் கொடுத்தோம் சொல்லலாம். இந்த நேரத்தில் 6 அடிக்கு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தினேஷ் கடைசி ஒரு பந்த அஜித்தோட விக்கெட்டை. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14. 3 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் பட முகேஷ் அருண் சிலேருந்து ஸ்ட்ரைக்கில் அருண். ஃபர்ஸ்ட் 1. குட் ஷாட். மிட் விக்கெட்டில் போயிருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சான்ஸ் ஃபார். அருமையாக கேட்ச் பண்ண சொல்லலாம். குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முகேஷ் அருணோட விக்கெட்டை. செகண்ட் 1. நியூ பேட்ஸ்மேன் தருண். ஃபுல் டாஸ் பால் ரிவேஸில் திரும்பி அட்டாக்கிங் டெலிவரி டாட் பால். தேர்ட் 1. நல்ல பேசன் பேட்டில் போயிட் ஆகிருக்கு. 4க்கான வாய்ப்பு பார்த்தா ஒரு ஃபீல்டர் அதுக்காண்டி வச்சுருக்காங்க. குட் ஸ்டாப். சிங்கிள். இதுவரை இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் இது கொடுக்கலாம். நல்லா போட்டுருக்கான் சொல்லலாம் முகேஷ். நெக்ஸ்ட் 1. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி அவர் கையிலேருந்து. அதே லைன் அவுட் சைட் எட்ஜ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க. மணி குத்தி கட் ஆயிடுச்சு. குட் ஸ்டாப். சிங்கிள். நல்ல எடுத்து அடிச்சாங்க சொல்லலாம். சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா கிராண்டட் ட்ரூ. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. 4 விக்கெட்டு. 4th ஓவர் பட வினித் இவருக்கா 2 ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் ஓவர்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் 1. குட் ஷாட். மிட் விக்கெட்டில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக 4க்கான வாய்ப்பு பார்த்தா லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பண்ண சொல்லலாம். குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினித். செகண்ட் 1. நியூ பேட்ஸ்மேன் பிரபாகரன். லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த பால் எடுக்க வரல. குட் ஸ்டாப். மிஸ் பண்ணியிருக்காங்க. 4. இப்போ சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரபாகரன். தேர்ட் 1. குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கலாங்கல்ல. 6. தொடர்ச்சியாக 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க பிரபாகரன். ஒரு 4 ஒரு 6. நெக்ஸ்ட் 1. அதே முயற்சி. நல்ல வெரி சொல்லலாம். கம்பேக்ட் டெலிவரி வினித் கையிலிருந்து. குட் ஷாட். லாங் ஆன்ல பேருக்கு இந்த முறையும் 6. இந்த ஓவரில் மட்டும் 2 6 ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காங்க பிரபாகரன். நல்லா யூஸ் பண்ணி தான் சொல்லலாம் இந்த ஓவரை. லாஸ்ட் 1. குட் ஷாட். இந்த முறையும் ஃப்ளாட்டாக போயிருக்கு. மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 2னா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 36. 5 விக்கெட்டு. இன்னும் 12க்கு 24 ஆடணும். 5th ஓவர் போட முகேஷ் இவருக்கு 2வது ஓவர் அருண் சிலேருந்து. ஃபர்ஸ்ட் 1. நல்ல ஏறி போனாங்க சொல்லலாம். நல்ல வெரிசன் சொல்லலாம். முதலுக்கு வந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முகேஷ். செகண்ட் 1. ஸ்ட்ரைக்கில் தருண். அதே வெரிசன் ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். 4. ஒரு பால் டாட் பண்ணலாம். அடுத்த பாலை 4 மாற்றிருக்காங்க தருண். நான் 10க்கு 20 ஆடணும். தேர்ட் 1. எடுத்து அவுட் சைட் எட்ஜ் ஆயிருக்கு. ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்த்தா குத்தி கட் ஆயிரும். ஸ்டாப். ஈஸி டபுள். 4th 1. அட்டாக்கிங் டெலிவரி நல்ல வேலை சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முகேஷ். 8க்கு 18 ஸ்ட்ரைக்கில் தருண். நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2-1 பார்த்தா வெரைட்டி வந்திருக்காங்க. இன்னும் பால் எடுக்கல. குட் ஷாட். சிங்கிள். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க சொல்லலாம். 5th 1. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நல்ல வேரி சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முகேஷ். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43. 5 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட சேகர். இன்னும் வந்து 6க்கு 17 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் தருண். கண்டிப்பாக பெரிய ஷாட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1. ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சுக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. குத்தி பம்ப் ஆயிரும். 4. அங்கே அருமையாக சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம்.
2 ரனுக்கு முயற்சி, 3 ரன் முயற்சிக்கிறாங்க. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு டபுள், ஒரு ரன் அவுட். 5க்கு 15. செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. யாக்கிங் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுலர். 4க்கு 15. எடுத்து அடிச்சுக்காங்க. லெக் சில பேருக்கு 2க்கான வாய்ப்பு பார்த்தோம். இன்னும் பாலை எடுக்கலை. குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம் வினீத். குட் ஷாட். ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. பேட்டில் சரியாக படலை. லெக் சைடில் பேருக்கு சான்ஸ் ஃபார் 2. பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸி டபுள். லெஃப்டி விக்கி. நான் 2க்கு 12 ஆடணும். கண்டிப்பாக 2மே பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். பேட்டில் சரியாக படலை. டாட் பால். சிங்கிள். லாஸ்ட் ஒன். டாட் பால். வின் பை பிஎஃப்சிசி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக வந்து நம்ம மணியை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம் மணி.